A capacitor of capacitance 900 picofarad is charged by a voltage above 900 picofarad is charged by 100 volt battery as shown in the figure A. This is figure A. Okay. Then it is disconnected from the battery and connected to another 900 picofarad. Already ஒரு 900 picofarad இருக்கு. இப்போ இன்னொரு picofarad கனெக்ட் பண்ணியாச்சு. The electrostatic energy stored in the system B. இதுல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு? இப்போ நல்லா கவனிக்கணும். எப்படி இதை சால்வ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இதுல எனர்ஜிய கேட்கவே இல்லை. நல்லா கவனிக்கணும். இதுல ஏதாவது எனர்ஜி கேட்டிருக்கா? இல்ல. இதுல என்ன எனர்ஜி கேட்டிருக்குதா? கேட்டிருக்கு. நீ இதுல நீ பொட்டன்ஷியல் கொடுத்தேன்னா இங்க சார்ஜ் டெவலப் ஆயிடும். C equal to Q by V. அப்ப Q equal to நீ கொடுத்த C, நீ கொடுத்த V. C எவ்வளவு? 900 pico minus 12 voltage 100 volt. இதை கால்குலேட் பண்ணேன்னா 9 into 1 2 4 எல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? 4 போயிடுச்சுன்னா 10 to the power of -8 கூலும். கிளியரா இருக்கியா? இப்போ இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் என்னாச்சு? இதான் ஸ்டோர் ஆன சார்ஜ். இப்போ நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாலும் அதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் ரிமைன்ஸே. இப்போ அந்த சார்ஜ் இங்க வந்து இன்னொரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன். சார்ஜ் என்ன ஆகாது? லீக் ஆகாது, டிரான்ஸ்பர் ஆகும். இட் won't லாஸ்ட். அப்போ இந்த செகண்ட் கேஸ்ல இருக்க சார்ஜ் ரிமைன் சேம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இதுல இருக்க எனர்ஜி ஸ்டோர்ட். எனர்ஜி ஸ்டோர்ட் ஈக்குவல் டு நமக்கு ரெண்டு ஃபார்முலா உண்டு. ஒன்னு ½ CV². அத இங்க எடுக்க முடியாது, ஏன்னா வோல்டேஜ் இல்லையே. ஆனா Q இருக்கு. Q² by 2C. அப்ப ரெண்டு ஃபார்முலால எது நம்ம எடுக்கலாம்னா ½ CV² எடுக்க கூடாது, Q² by 2C. ஏன்னா Q வேல்யூ தெரிஞ்சிருச்சு, C வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ Q² வேல்யூ இஸ் 9 into 10 to the power of -8 the whole square divided by 2 into effective capacitance. இது C-ன்றது effective capacitance when they connected in parallel. What is effective capacitance? parallel தான் ரெண்டே ஆட் பண்ண வேண்டியதானே. C plus C is the effective capacitance, which is 900 plus 900 1800 picofarad, which is அப்போ 1800 pico 10 to the power of -12 farad. So calculate பண்ணுவோம். 9 into 9 81, 10 to the power of -16 by 2 into 18 into 10 to the power of -10. Cancel ஆச்சுன்னா you will get -6. Okay, so 18 9 ஆல கேன்சல் பண்ணிடலாம்லடா. 9 ஆல கேன்சல் பண்ணா இது 2 times 9 times 9 by 4 2.25. 9 by 4 9 by 2.25 into 10 to the power of -6 joule is the answer. Answer to இது ஆன்சர். நல்ல ஈஸியான क्वेश्चन. இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, இதுல ஸ்டோர் ஆன சார்ஜ் இங்க லாஸ் ஆகாது, என்ன ஆயிரும்? டிசிபேட் ஆகும். அப்ப டோட்டல் சார்ஜ் ரிமைன் சேம் ஃபார் திஸ் காம்பினேஷன். அதான் இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்ய வேண்டிய கான்செப்ட். ஓகே.